இந்த செந்தில் மல்லர் தொடர்ந்து என்ன பண்ணுறோன்னா நாங்கள் தான் பாண்டியர், பல்லர்கள் தான் பாண்டியர் அப்படிங்கும்போது இது அப்ப நீங்க யாரோ ஒருத்தர், உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் செவ்வியினுடைய கோப்பை கொடுத்துருப்பீங்க. ஆமா சரிதானே? அப்ப உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கா? அவர் எழுதிய புத்தகம் வந்து வெளியே இருக்கு, அது நான் பார்க்கல. புத்தகத்தை பார்க்காம நீங்க பேசுறீங்களா? அப்போ இல்ல, அந்த புத்தகத்தை நீங்க வாசித்தீங்களா இல்லையா? இல்ல, நான் மீண்டும் பாண்டியர் வரலாறுன்ற புத்தகத்தை வாசித்தீங்களா இல்லையா? நான் வாசிக்கல. வாசிக்காம அவருக்கு நீங்க எப்படி நீங்க மறுப்பு? எனக்கு தெரியும். சாதாரண புழு சட்டை மாறன் இருக்கக்கூடிய அறம் என்னன்னா, ஒரு படத்தை பார்க்காம எப்படி நீங்க ரிவ்யூ கொடுக்க முடியும்? தமிழர் அரசியலின் தனித்துவம் காணும் வளரியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். ஆகச்சிறந்த ஆளுமைகளை நாம் நேர்காணல் செய்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நம்முடைய வளரியின் அரங்கிற்கு வந்திருக்கின்றார் மரபு கவிஞர், வரலாற்று ஆய்வாளர் ஐயா இள தமிழடியார். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கும். சரி. மரபு கவிஞர், நிறைய கவிதைகள் படைச்சிருக்கிறீங்க. உங்களுடைய நூல்கள் ஏதாவது வெளிவந்திருக்கா? தன்மான துரிகை அப்படின்னு ஒரு நூல் வெளியிட்டிருக்கேன். ஐயா பழ நெடுமாறன் வெளியிட்டார் பெங்களூரில் தான் 2013. நெடுமாறனுடைய தலைமையில் தான் அந்த நூல் வெளியிடப்பட்டது. சரி. வேற நூல்கள்? காசி ஆனந்தன் அணிந்துரை வேற நூல்கள்? வேற நூல்கள் வந்து கலிங்க ஈழத்து போர்பரணி வந்து அப்படியே கிடப்பில் இருக்குது, எழுதலை, அச்சில் வரல. அதாவது ஈழ தமிழருடைய வரலாறு. ஸோ மரபு கவிஞராக ஒரு நூலை வெளியிட்டு இருக்கிறீங்க. நூலை வெளியிட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு முன்னோட்டம் நான் கொடுக்கும்போது வரலாற்று ஆய்வாளர் அப்படின்னு என்ன விதமான வரலாற்றை நீங்கள் தோன்றுறீங்க? தமிழருடைய வரலாறு. தமிழர் வரலாறுனா உணவு சார்ந்தா, உடை சார்ந்தா, பண்பாடு சார்ந்தா, உங்களுடைய போரை பற்றியா, என்ன எதை பற்றி, இல்லை கதம்பமாக தோன்றுறீங்களா? இல்லை, எல்லாமே பல திசை. தமிழர்கள் என்பது ஒரு திசையை நோக்கியது இல்லை. சரி. அது வந்து வரலாற்று வழியாக இருக்குது, பண்பாட்டு வழியாக இருக்குது, மொழி வழியாக இருக்குது, கிளை, அதாவது பல இனக்கூறுகளாக தமிழர்கள் பிரிந்த வரலாறு இருக்குது. இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். ஒரு தமிழ் தேசியத்துக்கு என்னென்ன நமக்கு தடையாக இருக்குதுன்னு போது அது எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய சூழல் வர்றதுனால நம்ம அதை தேடுறோம். அது கல்வெட்டு ஆய்வுகளெல்லாம் நான் போல எனக்கு எடுத்துக்கிறது இல்லையா? அதுக்குள்ளே நுழையிறது இல்லையா? இல்லை, அது உள்ள நான் வந்து அந்த கல்வெட்டு ஆய்வுகளை போல நான் கல்வெட்டு ஆய்வாளர்கள் கொடுத்துருக்கிற அந்த பதிவுகளை எடுத்து இதுக்கு வந்து நான் சரியா தவறாக இருக்காது அதை பார்த்து வந்து அந்த ஆய்வுகள். கல்வெட்டுகளை படிக்கக்கூடிய உங்களுக்கு அந்த தகுதி படிக்க முடியாது, படித்து எழுதியிருக்கிறது அதை நான் வந்து அவங்க சொல்கிறத உள்வாங்கிக்கிறேன். ஓரளவுக்கு அதை வந்து பார்த்து அந்த இதில் வந்து இது பண்ணுறது. சரி. ஒரு வரலாற்று ஆய்வாளர் அப்படின்னு நீங்கள் எந்த அடிப்படையில் உங்களை நீங்கள் முடிசூட்டி கொள்றீங்க? உங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறீங்களா? ஏதாவது நூல்கள் வெளியிட்டிருக்கீங்களா? ஏதாவது பல்கலைக்கழகங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பட்டங்களை, பட்ட மேற்படிப்புகளை மேற்கொண்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து எல்லாருடைய நூல்களும் ஆய்வு செய்யணும். இப்போ ஒரு சில இடத்துங்களுக்கு நம்ம நேரம் போகிறோம். இப்போ கர்நாடகத்தில் வந்து நாம் நினைக்கிறோம் வந்து தமிழ்நாட்டில் தான் வரலாறு இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் தமிழுடைய வரலாறு வந்து தமிழ்நாட்டை கடந்து தான் இருக்குது. கடல் கடந்து இருக்குது. தமிழ்நாட்டை கடந்து இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து வரலாறு இருக்குதுன்னா வெறும் ராஜராஜ தமிழ்நாட்டை கடந்து இருக்கா, இல்லை தமிழ்நாட்டை கடந்தும் இருக்கா? கடந்தும் இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரலாறு இருக்குதுன்னா வெறும் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனை மட்டும் தான் பேசுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. சரி. ஆனால் அவங்களுக்கு அடுத்து எந்த வரலாறும் இங்கே இது வரைக்கும் பேசலை. அது கடந்து தான் வரலாறு இருக்குது. அதை நாம் கர்நாடகத்தில் பல பகுதிகளில் சுற்றுப்பயணம்லாம் செஞ்சுருக்கிறோம். இங்கேருந்து கோவா வரைக்கும், கோவா, அந்த பூனா, குஜராத் வரைக்கும் என்னுடைய அத்திகும்பா கல்வெட்டு வரைக்கும் நான் வந்து அதை போய் அந்த வந்து பார்த்துருக்கேன். பார்த்து ஸோ தமிழர் அப்படின்ற ஒரு இன வரையறைக்குள்ள நீ அதை முழுக்க உங்களுடைய வரலாற்று ஆய்வுகள் எல்லாமே தமிழ், தமிழர், தமிழ்நாடு, இந்த இப்படிதான் இருக்குது. இனம் சார்ந்து அப்படி எடுத்துக்கலாமா? இனம் சார்ந்து என்னுடைய புரிதல் சரிதானே? அப்படி இருக்கும்போது பறையர் பேரினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வலைக்காட்சியில சாதி சார்ந்து உங்களுடைய பார்வையை செலுத்தியது ஏன்? நல்ல கேள்வி. நாங்கள் இது வரைக்கும் நான் வந்து 30 ஆண்டு காலமாக வந்து இந்த போராட்ட வாழ்க்கையில் கர்நாடகத்தில் அத்தனை போராட்டங்களையும் பங்கு பெற்றவன் நான். கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வந்து நாங்கள் சாதி பேசுனது கிடையாது. அதுதான் முதலே சொல்கிறேன், சாதி வந்து பேசுனது கிடையாது.
ஆனா இந்த செந்தில் இங்கே கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில இல்ல தமிழர்களுக்குள்ளே அது இன பிரச்சனைங்க வேற. இனப்பிரச்சனை இருந்தா கூட நாங்க தமிழர்கள் கர்நாடகாவில் இனப்பிரச்சனை இருக்கு, மொழி பிரச்சனைகள், இது சாதி பிரச்சனையே கிடையாது. சாதி பிரச்சனையோ மத பிரச்சனையோ கிடையாது. கன்னடர்களுக்கும் இடையில கிடையாதா? கிடையாது. அதாவது கிறிஸ்துவர்கள் இப்ப கன்னடர்கள் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்துவ ஆலயங்களில் போயிட்டு அந்த பதாதைகள்லாம் வந்து ஒழிச்சிட்டு தமிழ் பதாதை இருக்கக்கூடாதுன்ட்டு பண்ணுவாங்க. அப்போ போய் நிற்கணும். அதே கன்னடர் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவ ஆலயத்தில் போயிட்டு நமச்சிவாயன்னு போட்டிருப்பாங்க, அதை போய் ஏறி உடைப்பான். தமிழ்ல இருக்கக்கூடாது, தமிழ்ல இருக்கக்கூடாது. அதுக்கு முகம் கொடுத்து நேரடியாக களத்தில் நின்று அதையும் போய் நாங்கள் சரி செய்வோம். சரி, காவல்துறையில் போய் நின்று இருக்கோம், அடி வாங்கியிருக்கோம், உதவ வாங்கியிருக்கோம், வழக்குக்கு எங்களை வந்து ஆட்படுத்தியிருக்கோம். அப்போ நாங்கள் மதத்தையும் பார்க்குறதில்ல, இந்த பக்கம் சாதியும் பார்க்குறது, எல்லாருமே ஒன்றா தான் இருக்கும். இது ஏன் இப்படி வருதுன்னு சொன்னாக்கா, இந்த செந்தில் மல்லர் தொடர்ந்து என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் தான் பாண்டியர், பல்லர்கள் தான் பாண்டியர் அப்படிங்கும்போது, நான் அதுக்கு முன்னர் இருந்து எப்பொழுது தமிழ் தேசியம் வந்து உள்வாங்க தமிழர்கள் வந்து ஈழ வீழ்ச்சிக்கு பிறகு எப்போ தமிழர்கள் வந்து அந்த தமிழ் தேசியத்தை உள்வாங்க தொடங்குறாங்களோ அந்தந்த கட்டத்தில் தான் வந்து நாம் தமிழர் கட்சி உருவாகுது. இல்லை ஈழம் வீழ்ச்சி அடைஞ்சதுன்றது இல்லை, ஒரு நிமிஷம் இதை அதை தொடருங்க, இதை சேர்த்து பேசுங்க. ஈழம் வீழ்ச்சிக்கு பின்னாடின்னு சொல்றேன், ஈழம் வீழ்ந்து விட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அது இறுதி கட்ட போருக்கு பின்னாடி மன்னிக்கணும், ஏன்னா அதை ஆயுதத்தை மௌனிச்சிருக்கிறாங்க. அது வந்து ஈழம் தமிழீழ தாகம், தமிழர்களின் தாகம் தான் இல்லையா? தமிழீழ தாகம், தமிழரின் தாகம் தான். அந்த இறுதி கட்ட போருக்கு பின் தமிழ் தேசியம் வந்து மிக அப்படியே கங்குல இருந்தது, அப்படியே சுடர் விட்டு அப்படியே தீப்பந்தமா எரியிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னா, நமக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பூரிப்பு. இந்த மாதிரி சிக்கலில் கூட தமிழ் தேசியம் இந்த மாதிரி இடத்துல தான் வளருது இல்லையா? இந்த பீனிக்ஸ் பறவைன்னு சொல்லுவாங்க, நெருப்புல இருந்தால் அது மேலே இருந்தது. அப்போ அந்த இந்த மாதிரி ஒரு சிக்கலில் இவ்வளோ அழகாக வந்து நமக்கு ஒரு தமிழ் தேசியமாக வளருதுன்ற நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சாதிய போக்குகள் உருவாயிடுது. அப்போ இந்த சாதிய போக்குகளுக்கு வந்து நம்ம எந்த சாதியும் வந்து நம்ம தாழ்வாக நினைக்கிறது கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து வழக்கப்பட அந்த மாதிரி கல்வியை நமக்கு போதிக்கல. சாதியும் தமிழர்களுக்கானது அல்ல, சாதி என்ற சொல்லும் தமிழும் அல்ல. ஆனா குடிப்பெருமை பேசுது. நீங்க பேசுறீங்களா? குடிப்பெருமை கூட பேசக்கூடாதுன்ற நம்ம. சரி, இப்போ பறையர்கள் எந்த இடத்துல தாழ்ந்துட்டாங்கன்ற நம்ம. அப்போ இதுவே ஒரு பெருமை இல்லையா? இதுவே ஒரு விதமான பெருமை இல்லையா? அது பேர், அதாவது கீழே இருக்கிற மேலே எழுந்துக்கிறது வந்து நம்ம அதை கூடாதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஒரு ரேணுகா தேவின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி, தங்கதேன்னு வச்சுங்களேன், நம்ம தங்கச்சி தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பறையர்கள் வந்தேரின்னு ஒரு காணொலியை வெளியிடுறாங்க. நான் செந்தில் மலருக்காக இதுக்கு நான் பேசல. பறையர்கள் வந்தேரிங்க, அவங்க வந்து இசைக்குடியை சேர்ந்தவங்க அப்படின்னு, அதாவது வாயில சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் அந்த மாதிரி சொல்றாங்க. யாரு நீங்க? ரேணுகா மல்லத்திய பேசுறீங்க? ஆமா, ரேணுகா மல்லத்தி. சரி, ரொம்ப வந்து எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசுறாங்க. அவர் வந்து நான் ஏன்னா இந்த ஆய்வுலாம் இருக்கு, இந்த சாதி இதெல்லாம் வந்து ஆய்வெல்லாம் எப்படியெல்லாம் ஆகுது, அப்போ எனக்கு தொடர்பு ஏன் இந்த மாதிரி வந்து கேட்டுக்கிறாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்குறாரு. கேட்ட பிறகு அவரும் நானும் பேசின பிறகு அவர் ஒளிப்பதிவு பண்ணி அதை வந்து காணொலியாக வெளியிட்டாங்க. இந்த மல்லருடைய கருத்து சம்பந்தமா, மல்லரும் இல்லை, இந்த மாதிரி பேசுறாங்களே, இந்த ரேணுகா மல்லத்தி பேசுறாங்களே, இது எப்படி நாம வந்து தனிப்பட்ட மாதிரி பேசிக்கணும். அது இந்த மாதிரி யூடியூப்ல, அதாவது வலைவெளியில உங்க 2 பேர் பேச்ச நீங்க 2 பேர் தவிர்த்து வேற யாரும் பேசணும், இயல்பா பேசிக்கணும். அது 2 பேரும் வெளியிட்டு இருக்க முடியாது. யார் வெளியிட்டாத? வெளியிட்டதுன்னா வெளியிட்டு இதை நீங்க கூர்திட்ட விரும்புறீங்களா? இல்ல அவங்க அப்படியே சொல்ல முடியாது. அதை நீங்க பீனிக்ஸ் பறவை போல தமிழ் தேசியம் எழுந்து வருது, மகிழ்ச்சியாக ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரேணுகா மல்லத்தி போன்ற ஆட்களுடைய பேச்சுகளுக்கு பதிலடி கொடுக்கிறோம் என்ற பேர்ல நீங்க அவங்களுடைய சாதியவாத போக்குக்கு நீங்க கூர்திட்டு விடுறீங்களா? அதுல எந்த விதமான நாங்க வந்து தரக்குறைவா பேசல. நீங்க இப்போ கூட அதை இதுல இருப்பாங்க பாருங்க, அதை வந்து நம்ம பறையர் ஊடகத்தில் வெளியிட்டாங்க. இந்த பறையர் பேரினம் அவங்க வெளியிட்டாங்க. சரிங்களா? இது அப்ப நீங்க யாரோ ஒருத்தர், உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் செவ்வியினுடைய கோப்பை கொடுத்துருப்பீங்க. ஆமா, சரிதானே? அப்ப உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கா? இல்ல, நோக்கம்னு ஒண்ணு கிடையாது. அதுல எதனா தவறா இருந்தா அந்த அம்மாவை பத்தி நம்ம தவறா பேசியிருந்தா நம்ம அந்த அம்மாவை பத்தி நம்ம எதனா தவறா செஞ்சு, இல்ல மல்லர்களை பத்தியோ பல்லர்களை பத்தியோ இல்ல பறையர்களை பத்தியோ நாங்க உயரவோ தாழ்வோ பேசியிருந்தாங்க. சரி, ஒரு கிளாரிபிகேஷன் தான் பண்ணிக்கணும்.
2 பேர் கிளாரிஃபை, ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னிலை விளக்கங்களோ அல்லது பகிர்ந்து கொள்றீங்க, அதை நீங்க பதிவு செஞ்சு இந்த தொலைக்காட்சிக்கு கொடுக்குறீங்க, நல்லா இருக்குதுன்றதுக்காக அதை கொடுக்குறீங்க. சரி, கொடுக்குறாங்க. அது வந்து யாரையும் வந்து தாழ்த்தத்துக்கு இது பண்றது கருத்தியல் ரீதியாவே அப்போ பறையர்கள் என்ன அப்படின்னு நம்முடைய விளக்கங்களை வந்து நம்ம பேசிக்கிறோம். அதுல வந்து என்னன்னா பறையர் ஊடகம் நமக்கு தொடர்பு வராங்க. பறையர் ஊடகமா? பறையர் பேரினம் தொடர்பு வராங்க. இது இடையில இதையும் நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடுங்க. பறையர் அப்படின்றது வந்து இளமா வரல, பறையர் பேரினம் வந்து அப்போ கூட எனக்கு தொடர்பு வரல. நான் ரொம்ப நாளா வந்து இவருடைய தொலைபேசியை தேடிட்டு இருந்தேன். யாருடைய தொலைபேசி? செந்தில் மலருடைய தொலைபேசியை தேடிட்டு இருந்தேன். சரி. இவர் எதுல பார்த்தாலும் பல்லர்கள் தான் பாண்டியர்கள், 10 லட்சம் ரூபாய் நான் வந்து அதை நிரூபிச்சுட்டா நான் 10 லட்சம் ரூபாய் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நமக்கு 10 லட்சம் தேவையில்லை. அந்த உண்மை வரலாறு மக்களுக்கு தெரியணும்ல, இவர் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியணும்ல. அதனால வந்து அவரை தேடி அவங்க நண்பர்கிட்ட இருந்த அந்த தொலைபேசியை வாங்கி அவருக்கு தொடர்பு போட்டு பேசினேன். அவர் இறுதியில் இல்லை, நான் வந்து நேரடியாக தொடர்பு வர முடியாது, நீங்கள் வந்து நிரூபிச்சிங்க அப்படின்னு. அதை கேட்டேன். நீங்கள் கேட்டிருப்பீங்களா? இல்லை, நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஆமாம், ஒரு 700 பக்கம் அவர் எழுதிய புத்தகம் வந்து வெளியே இருக்கு. அது நான் பார்க்கல. புத்தகத்தை பார்க்காம நீங்க பேசுறீங்களா? அப்போ ஆமாமா, அவரு சொல்றாரு நான் நிரூபிக்கிறேன், நீங்க பல்லர்கள் பாண்டியர், நீங்க என்னதான் எழுதிங்க. இல்ல, அந்த புத்தகத்தை நீங்க வாசித்தீங்களா இல்லையா? இல்ல, நான் மீண்டும் பாண்டியர் வரலாறுன்ற புத்தகத்தை வாசித்தீங்களா இல்லையா? நான் வாசிக்கல. வாசிக்காம அவருக்கு நீங்க எப்படி நீங்க மறுப்பு? எனக்கு தெரியும், வரலாற்று ஆய்வாளருக்கு அவர் என்ன. நான் என்னன்னா, அதாவது ஒரு பொத்தாம்பதுவா பேசல. ஆமா, நீங்கள் ஒரு வரலாற்று ஆய்வாளர் என்கிற கருதுகோளின் அடிப்படையில மதிப்பு மிக்க ஒரு இடத்துல வச்சு உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுப்புறேன். 700 பக்கத்திற்கு மிகாமல் ஒரு பெரிய புத்தகத்தை அவர் வந்து தயாரிச்சு எழுதி இருக்கிறார். அந்த புத்தகம் முன்னாள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அரசினால தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த தடை செய்யப்பட்ட புத்தகம் மீண்டும் நீதிமன்றத்திற்கு போய் தடையாணையை நீக்கி இருக்கிறாங்க. தடையாணையை நீக்க பெற்று ஆணை வாங்கியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்களா? வாசிக்காம எப்படி நீங்க மறுபடி சொல்ல முடியும்? என்ன சொல்ற, ஒரு ஆய்வாளருக்கு ஒருத்தருடைய புத்தகத்தை படிச்சுதான் அது சரியா தவறுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம வந்து அந்த ஒரு சாதாரண ப்ளூ சட்டை மாறன்ட்ட இருக்கக்கூடிய அறம் என்னன்னா, ஒரு படத்தை பார்க்காம எப்படி நீங்க ரிவ்யூ கொடுக்க முடியும்? இப்போ வரலாறுன்றது வந்து எனக்கு வந்து தீர்மானமா தெரியும், பாண்டியர்கள் யாருன்றது தீர்மானமா எனக்கு தெரியும். சரி, இதுதான் பாண்டியர்கள் எனக்கு தெரிஞ்சிட்ட பிறகு அப்போ நான் அதை வந்து மறுக்கிறதுல என்ன இருக்கு? அது வந்து படிக்க வேண்டிய தேவையில்லை இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு உண்மை என்னன்றது, உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, புரியுதுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிச்சு உண்மை, இதுதான் உண்மைன்னு உங்களுக்கு தெரிஞ்ச. நம்முடைய பாட்டி அவ்வை சொல்றாங்க, கற்றது கைமண்ணளவு. ஆமா, இதுதான் உண்மைன்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கிறீங்க. அதுக்குதான், அல்லது அதுல கூட நீங்க ஒரு முடிவு, ஒரு ஸ்டாண்டா இருக்கிறீங்க வச்சுக்கிறோமே. ஆமா, நான் என்ன சொல்றேன்றதை நீங்க உள்வாங்குறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? நாங்க என்ன சொல்றோம், உங்களை நாங்க இல்லைன்னு சொல்லி உங்களை மறுதளிச்சு வெளியே அனுப்பல, நீங்க வாங்க பேசலாம் தான் சொல்றோம். அதுவும் எங்கே கூப்பிடுறோம்? பத்திரிகையாளர் சந்திப்புல உட்காரணும். ஒரு வரலாற்று ஆய்வாளரா நீங்களே சொல்லுங்க, பத்திரிகையாளர் மன்றத்துல இன்னார்தான் இன்னாருன்றத நிரூபிக்க முடியுமா? அதாவது நீங்களும் உங்க ஆய்வை வச்சுங்க, நானும் வச்சுக்கிறேன். ஒரு ஆய்வறிஞர்கள் நிரம்பிய ஒரு அவையில, ஒரு பேரவையில, ஒரு மன்றில் ஆவணங்களின் அடிப்படையில் அல்லது தரவுகளின் அடிப்படையில நம்ம பேசலாம். ஆமா, ஒரு யூடியூப்லயே உட்காந்துட்டு எல்லாத்தையும் நம்ம கதைச்சு முடிச்சிட முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க அதற்கான இது வந்து இந்த சவாலை இருவரும் மாறி மாறி பரஸ்பரம் பேசிக்கொண்டு 9 மாதங்கள் ஆயிடுச்சு. இந்த 9 மாதங்கள்ல நீங்க எடுத்த அவரு வந்து மல்லர்களே பாண்டியர், அதாவது பல்லர்கள் தான் பாண்டியர்ன்றத நிறுவி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை மறுத்து எழுதுவோருக்கு 10 லட்சம் ரூபாயும் சொல்றாரு. நீங்க அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்து? அதுதான் கூப்பிடுறேன், நேரடியாக வாங்க உட்காந்து பேசுறேன். நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது முகத்துக்கு முகம் நேராக உட்காந்துங்க. உங்க ஆய்வு நீங்க எடுத்துட்டு வாங்க, எங்க ஆய்வு உங்க ஆய்வு நான் படிக்க வேண்டியதில்லை, எங்க ஆய்வு நீங்க படிக்க வேண்டியதில்லை. பொதுமக்கள் உட்காரட்டும், இல்ல பத்திரிகையாளர்கள் உட்காரட்டும், என்னுடைய ஆய்வுகள் காட்டுறேன், உங்களுடைய ஆய்வை காட்டணும். இதுதானே ஒழுங்கா இருக்கும். இதுவரைக்கும் இந்த நூலையே நீங்க வாசிக்கலன்னு சொல்றீங்க, அந்த நூலையும் பார்க்கவே இல்லைன்றீங்க. தேவையில்லையா? இப்ப என்னுடைய இல்ல, என்னுடைய நூல் நீங்க தேவையில்லை. ஒரு ஆய்வாளருக்கு என்னுடைய நூல் உங்களுக்கு தேவை இருக்காது, உங்களுடைய நூல் எனக்கு தேவை இருக்காது. உங்களுடைய ஆய்வு உங்களுக்கு உறுதி ஆயிடுச்சுன்னா இல்ல இதுதான் அப்படின்னு யாரும் வேணாலும் எதிர்த்து நிக்கலாம். இல்ல, நீங்க ஒரு தெளிவான முடிவுல இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்க தமிழடியான் ஐயா அவர்களே. நாம் என்ன கேட்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய நிலைப்பாடுமே தப்புன்றத நான் வந்து செந்தில் மலர் நிரூபிக்கிறேன்.
சரி, அந்த புத்தகத்தை வாசிக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதுக்கு தான் வாங்கன்ற நம்ம உங்களுடைய ஆவணத்தை எடுத்துட்டு வாங்க, என்னுடைய ஆவணத்தை எடுத்துட்டு வரேன். ஐயா, அறம் சார்ந்து பேசுங்க. சரி, அந்த நூலையே நீங்க வாசிக்காம முதல்ல அவன் நீங்க வாங்க பேசுவோம்னா இது வந்து வாயிலேயே எல்லாத்தையும் முடிச்சலாம்னு பாக்குறீங்களா? அவர் எழுத்து மூலமாவே எழுதி இருக்கிறார். எங்ககிட்ட எழுத்து மூலமா இருக்கு. சரி, எங்ககிட்ட எழுத்து மூலமா இருக்கு. நாங்க வந்து உறுதியா வந்து பாண்டியர்னா இவங்க தான் அப்படின்ட்டு தெளிவா வரலாறு, பாண்டியர் வரலாறு இருக்கு. அதுல எந்த ஒரு சங்க இலக்கிய பாடல்கள் இருக்கு, சங்க இலக்கிய பாடல் இருக்கு. பாண்டியர்கள் யாருன்றதுக்கு இது இருக்கு, பல்லர்கள் யாருன்றதுக்கு சான்றுகள் இருக்கு. பெரிய புராண நூல் இருக்கு. பெரிய புராணத்துல பல சான்றுகள் இருக்கு. பல்லர்கள் எங்கிருந்து வந்தாங்க எப்படி அப்படின்றது சான்று இருக்கு. நான் பாடலோட காமிக்கிறேன். சரி, அவர்கள் தங்கள் சார்ந்திருக்கக்கூடிய குடியை நிலைநாட்டுவதற்காக அவங்களுடைய பூர்வீகத்தை எடுத்து எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை நீங்கள் இன்னும் வாசிக்கல. வாசிக்காமையே நீங்க அவங்களை வந்து நீங்க விவாத அரங்குக்கு கூப்பிடுறீங்க. இதுக்கிடையில ஒரு 3 நிமிடத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்க, குடிப்பெருமை பேசுவது கூடாதுன்னு சொன்னீங்க. ரைட், ஒரு குடியை தாழ்த்தி பேசலாமா? நாங்க தாழ்த்து இல்லையே. இதே பறையர் பேரினம் அந்த யூடியூப் தொலைக்காட்சியில நீங்க என்ன பேசியிருக்கிறீங்கன்னா, பண்ணை அடிமையும் பன்னிக்கறி உண்பவனும் பாண்டியனான்னு கேட்டிருக்கிறீங்களே, இது சரியான சொல்லாடலா? அது வந்து அது என்னுடைய இது இல்லை, அது அவங்க போட்டிருக்காங்க. அதை நீங்க மறுப்பு சொல்லியிருக்கிறமா இல்லையா? சொல்லியிருக்கிறாங்க, அது போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், அது அவங்களுடைய தலைப்புல போட்டிருக்காங்க. என்னுடைய பேச்சில் இருக்குதான்னு நீங்க பார்க்கணும். நான் பேசுற பேச்சில அந்த வார்த்தை இருக்குதான்னு நீங்க பார்க்கணும். இல்ல, இந்த இப்படி போடுற இந்த ஒரு அந்த வலைக்காட்சியில நான் அவருக்கு சொல்லியிருக்கேன், இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி. அதை நீங்க ரிமூவ் பண்ணல சொல்லியிருக்கணும். சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்க வந்து ஃபீனிக்ஸ் பறவையை உதாரணம் காட்டி தமிழ் தேசிய உயிர்த்தலர்ன்ற நம்பிக்கை இருக்கும்போது இப்போ தமிழ் குடிகளுக்குள்ள ஒரு பிணக்குகளை உருவாக்குற மாதிரி இந்த வலைக்காட்சி செயல்படுது அப்படின்னா அந்த வலைக்காட்சியை நீங்க புறக்கணிச்சிருக்கணும். அந்த வலைக்காட்சிக்கு நீங்க அறிவுறுத்திருக்கணும். அவருக்கு சொல்லியிருக்கேன். அவரு என்ன சொல்றாரு, அவங்களுடைய வலைவலிங்களை பாருங்க. நீங்க யாருடைய வலைவலி? பல்லர்களுடைய வலைவலியை. நாம் வந்து இப்போ செந்தில் மல்லர் இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிற அதே இடத்துல உட்கார்ந்து இருந்தா நாம் செந்தில் மல்லர்கிட்ட கேள்விகளுக்கு எழுப்புவோம். கண்டிப்பா கேட்டு. எமக்கு முன்பதாக வளரியின் அரங்கில நாங்க கேட்கக்கூடிய கேள்விகள், தமிழ் தேசியத்தை வளர்க்கிற லட்சணம் என்பது ஒரு சக தமிழ் குடி தங்களுடைய மேன்மையான இலக்கியங்களையும் வரலாற்று சுவடுகளையும் சொல்லுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? எனக்கு சொல்றீங்களா? ஆமா, நான் அதுவும் சொல்றேன். 2 பேரும் உட்கார்ந்து பேசி ஒரு சரியான ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு எது சரின்னு ஏத்துக்குவோம். ஒரே ஒரு அடுத்த ஒரு கேள்வியை நான் சொல்றேன். இப்போ என்னுடைய கருத்து சரியா இருந்தா நீங்க ஏத்துக்கணும், அதுதானே நியாயம். இப்போ நீங்க உங்களுடைய கருத்து சரியா இருந்தா நாம ஏத்துக்குவோம். இந்த கிளாரிபிகேஷன் தான் கூப்பிடுறேன் தவிர செந்தில் மலரை அவர்கிட்ட சண்டை போட்டு நீங்க பெரிய சாதி நான் கீழ் சாதின்றதுக்காக கூப்பிடல. சரி, பொது வெளியில இப்படி பேசி திரியும் போது என்ன ஆகுதுன்னா இந்த குழப்பம் ஏற்படுத்தக்கூடாதுன்றதான் நம்ம சொல்ல வரோம். சரி, இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு ஏன் செந்தில் மல்லரை நீங்க வந்து கார்னர் பண்ணணும்னு விரும்புறீங்க? செந்தில் மல்லரை அவர் பாண்டியன்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார், மீண்டும் பாண்டியர் வரலாறுன்னு. நீங்களும் அந்த நூலை வாங்கி வாசித்து மறுப்புரை எழுதுவதுதான் முறையா இருக்க முடியும். அவர்கிட்ட கேட்டேன், அந்த நீங்க கேட்டிருக்கீங்க, அந்த அவர்கிட்ட பேசும்போது அந்த நூல் என்ன வேலை, அந்த நூல் எங்களுக்கு வர முடியுமோ அது கேட்டிருக்காங்க. சரிங்களா? நூல் வந்து முடக்கப்பட்டிருக்குது, நூறு கிடைக்காதுன்னு சொன்னார். சரி, ஆச்சுங்களா? சரி, நூல் கிடைக்காதுன்றதுக்கு சரி நம்ம 2 பேரும் பேசலாம் அப்படின்னு. அப்புறம் தான் அவருக்கே தெரியுது நான் எதுக்காக போன் வந்தேன்றது அப்புறம் தான் தெரியுது. அப்ப நான் வர முடியாதுன்றாரு. வர முடியாதுன்னு அவர் இங்க நான் அந்த காணொலியில கேட்க முடியல. சிபியில அவர் வந்து இதை வந்து நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க அல்லது நீங்க பல்கலைக்கழகத்தை அணுகி நீங்க எம்ஃபில்லோ அல்லது பட்ட மேற்படிப்புகள் மூலமாக உங்களுடைய கருத்தியலை நீங்க மறுத்து எழுதுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சார்ந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, செந்தில் மல்லர் மாசம் 9 ஆச்சு, உங்க 2 பேருக்கு இடையிலான சவாலுக்கு இடையில நாங்க இல்ல. அந்த நேரத்துல இல்ல, நீங்க 2 பேரும் சவால் விட்டு இருக்கிறீங்க. அந்த சவால் 9 மாதங்களை கடந்து இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? அதுதான் இப்போ மறுத்து எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போ நம்ம அவரு என்னுடைய இதுல வாட்ஸ்அப்ல இருக்காரு, நானும் அவருடைய வாட்ஸ்அப் செந்தில் மல்லர் இருக்காரு. தேவையானது பேசிக்கிறோம். சரி, சண்டைகள்ன்றது எதுவும் கிடையாது நம்மகிட்ட. வந்து சண்டை போடுறதுக்காக நாங்கள் வரல. அது என்னன்னா அதை சார்ந்து இப்போ நான் ஒரு தவறான ஒரு வரலாறு சொல்லிட்ட பிறகு என் பின்னால் இருக்கவங்க அதை எடுத்துக்கிட்டாங்களா என்ன ஆகுதுன்னா இது ஒரு சமூக பிரச்சனையா மாறுது. இப்போ அதை அங்கேயும் உடைக்கணுன்றதுக்காக தான் நான் அவர் கூப்பிட்டதை தவிர வேற அவர்கிட்ட வந்து சரி இன்னார்தான் பாண்டியர் அப்படின்னு செந்தில் மல்லர் தான் சார்ந்து இருக்கிற பறையர்கள் தான் பாண்டியர்னு சொல்றதுக்கு அதை நீங்க முயற்சி செய்யுங்க. நாங்க முயற்சி செஞ்சு சொல்றோம். இப்ப 9 மாதம் ஆச்சுல இருங்க, நான் இப்ப வந்துடுறேன், நான் நேரடியா வந்துடுறேன். இப்போ பாண்டியர்கள் வந்து
பராந்தக சோழன் சொல்றான், பராந்தக பாண்டியன் சொல்றான். என்ன பொருள் அது? நான் வரலாறு இல்ல ஏன் பல்லாந்தக பாண்டியன் ஏன் சொல்லக்கூடாது? பல்லாந்தக வன்னியர்னு ஏன் சொல்லக்கூடாது? பராந்தக பாண்டியன் தானே சொல்றான், பரகேசின்னு சொல்றானே, ஏன் சொல்றான்? இங்க கலிங்கத்து போர் நடந்த பிறகு அனந்த பத்ம சோழகங்கனை 3ஆம் குலோத்துங்கன் வெற்றி கொண்ட பிறகு இந்த அனந்த வந்த சோழகங்கன் இங்கிருந்து தப்பித்து இலங்கைக்கு போறான். அவன் தானே வந்து கலிங்க மகன் ஆகிறான். அப்போ அந்த ஈழத்து அந்த அந்த வரலாறு என்ன சொல்லுது? அவனை பறையர்களுடைய தலைவனாக தானே சொல்லுது ஈழத்து வரலாறுகள். இவ்வளவு பேசுறீங்கல்ல, இதை ஏன் 9 மாதங்களா நீங்க ஒரு நூல்? அதுக்காக தான் ஏன் கூப்பிடுறேன். நான் இப்ப இது பொதுவெளியில் வந்து பறையர்கள் தான் பாண்டியர்னு அவர் சொன்ன மாதிரி நான் சொல்லி என்னுடைய இதை சூடு ஏற்றுறது அது இல்ல. வரலாறு நமக்குள்ளே இருக்கு. வாங்க 2 பேரும் உட்காந்து பேசுவோம். பேசி சமாதானம் போயிட்டு ரெண்டு குடியிலே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களா இருக்கீங்க. இந்த சமூகத்துல ஒடுக்கப்பட்டுதான் இருக்கிறோம். பல்லர்களும் சரி பறையர்களும் சரி சமூகத்துல ஒடுக்கப்பட்டுதான் இருக்கிறோம். இந்த திராவிட ஆட்சியில இருந்து சரி, இந்த ஆரிய பார்ப்பனிய ஆட்சியில சரி, இந்த மக்கள் 2 பேரும் வந்து மிக பின்தங்கிய நிலையில தான் இருக்கிறோம். நம்முடைய இது வளர்ச்சி வந்து எந்த பக்கம் இருக்கணுமோ அந்த பக்கம் இருக்கணுமே தவிர இந்த தற்பெருமை பேசி நான் தான் பாண்டிய நான் தான் மகடும் யாரும் சூட்ட போறதில்லை. இதுல இருந்து வெளியே வருவோம் முதல்லன்றதுதான் என்னுடைய நோக்கமா இருந்தது. மகிழ்ச்சி. சக குடிகளுக்குள்ள ஒரு இணக்க உருவாகணும் விரும்புறீங்க. ஆமா. ஆனா இதே ஐயா இள தமிழடியான் உங்களுடைய வாய் இந்த காலகட்டங்களில் எல்லாம் மௌனமா இருந்ததற்கான காரணம் என்ன? மறைந்து போன முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சேர சோழ பாண்டிய வம்சாவளியினர் நாடார்களே அவர் வந்து புகழ்ந்து வியந்தோதி எழுதும் போது வாய் மூடி இருந்த காரணம் என்ன? ஆமா ஆமா, அது வந்து நாடார்களுக்கு அது பொருந்தும். அப்ப நாடார்கள் பாண்டியர்களா? பொருந்தும். அதுதான் சொல்றேன். பறையர்கள் வேறு இல்ல, நாடார்கள் இல்ல, எல்லாரும் வந்து வேர்ல இருந்து வராங்க, ஒரு வேர்ல இருந்து வராங்க. அப்ப அவங்க நாங்கள் பாண்டியர் வம்சம் பல்லர்கள் சொல்றது இல்ல. பல்லர்கள் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா நாடார்கள் சொல்றதுக்கு இல்ல. நான் சொல்ல முதல்ல இதை கூட நீங்க வந்து டிஃபைன் பண்ணி போயிடுங்க. பல்லர்கள் அதாவது இன்றைய தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று சொல்லக்கூடிய பல்லர்கள், மல்லர்கள், பன்னாடிகள் இவர்கள் தமிழர்களா இல்லையா? முதல்ல சொல்லுங்க. தமிழர்கள் தான். சரி, அப்ப ஒரே குடிக்குள்ளதான் வர்றாங்க. ஒரு தாய் பிள்ளையினுடைய அந்த எம்பிரிக்கல் கார்டுல தானே வர்றாங்க, ஒரு தொப்புள் கொடியில இருந்து தானே வர்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நாடார் பாண்டியர் வம்சம் போது பல்லர பாண்டியர் வம்சம் சொல்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்க இப்போ பல்லருடைய வரலாறு வந்து எப்படி பார்க்கணும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மலைய தீபகற்பம் இருக்கு இல்லையா, மலைய தீபகற்பம் வந்து இன்னைக்கு வந்து சீனர்களோ அது அல்ல. அது ஒரு காலத்தில் வந்து தமிழருடைய நிலப்பரப்பு, பெரிய நிலப்பரப்பு. அது அங்கே வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் அவங்க அங்கே தான் வந்து அவங்க கட்டமைக்கிறாங்க. உலகத்தினுடைய நெல் வந்து விளைவிக்கிற இடங்களில் நெல்லை வந்து உற்பத்தி செய்த இடமே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மலைய தீபகற்பம் தான். அதாவது மா பள்ளம் என்று சொல்லக்கூடிய மப்பாளத்தில் தான் இவளுடைய தாயகம். அது தமிழர் இல்லைன்னு சொல்ல முடியாது. 2000-3000 ஆண்டுகள் முன்னே இந்த மண்ணில் எவனுமே இருந்திருக்க முடியாது. பல்லர்கள் இருந்தாங்க. பல்லர்களுக்கு ஒரு உயர்ந்த வரலாறு இருக்கு. சரி, மிகப்பெரிய உயர்ந்த வரலாறு இருக்கு. அந்த வரலாறு வந்து அங்கங்க மதத்திலையும் அங்கங்கேயும் வந்து சிக்கி சீரழி இருந்து அதை தேடி பிடிங்கன்ற நாம. இப்ப தேவேந்திரன் மீது வளையறிந்த படலம்னு வருது. எதுல? பெரிய புராணத்துல வருது. உக்கிர பெருவழுதி பாண்டியன் தேவேந்திரன் மீது படையெடுத்து அங்க மலேசியால ஒரு வழக்கு உண்டு. யார் அரசுக்கு வந்தாலும் அவர்களுக்கு இந்திரனோட பெயரை வச்சுக்குவாங்க. கேரளத்தை கூட அந்த மாதிரி தான் வந்து அது உருவாக்கப்பட்டது. தாய் வழி சமூகமா அது வந்து கேரளா வந்து அந்த ஒரே ஒரு அரசனுடைய பேரை அவனுடைய பிறந்த நாளை வச்சு எப்படி வருதோ அதே மாதிரி மலேசியாவில் வந்து எந்த அரசு வந்தாலும் அவர்கள் தேவேந்திரன் என்று பேரை சொல்லிக் கொள்வாங்க. நீங்க மலேசியாவில் பாருங்க, தேவேந்திரன் தான் அவங்களுடைய இன்றைக்கு அவருடைய காசுல தேவரன் தான் இருக்கும். சொல்லிடுறேன், அந்த வரலாறு வந்து புரிஞ்சுக்கணும்ல. அப்போ அந்த மலேசிய தீபகற்பம்ன்றது வேளாண்மையில மிகப்பெரிய இருந்தது. அது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்தாங்க. சூரியன் உதிக்கும் திசையில் இருந்ததுனால அது சூரிய குலமாக உயர்ந்தாங்க. சூரிய குலம் சந்திரகுலம்னு சொல்லிட்டா இந்த புராணங்களை நமக்கு கற்பிதம் செஞ்சுக்க கூடாது. சூரியன் உதிக்கும் திசையில அந்த மக்கள் வாழ்ந்ததுன்னா அவர் சூரிய குலமானார்கள். சந்திரகுலம் உதிக்கும் திசைகள் இருந்ததுனால இவர்கள் சந்திரகுலத்தை பாண்டியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இது சூரிய குலமா சந்திர குலமா திசையும் மாறி போகுது இல்லையா? திசையும் மாறி போகுது இல்லையா? அப்போ இந்த வரலாறு நம்ம எடுத்து பார்க்கணும். இப்போ வந்து இங்க நான் பாண்டியர்னு சொல்றதுன்னு வருதுல, மலேசியாவில் வந்து மிகப்பெரிய வரலாறு பல்லர்கள் இருக்கு. அந்த வரலாறு தேடுங்கன்னு சொல்றோம். அப்போ தேடும்போது என்ன, அங்க இருக்கக்கூடிய அந்த பெருமைகளை மீட்டு வரும்போது தமிழர்கள் இங்கெல்லாம் வாழ்ந்தாங்களா அப்படின்னு திருநெல்வேலி வரலாறு இது பண்ணும்போது உக்கிரவீர பெருவதி பாண்டியன் இந்த மலேசிய தீபகற்பத்தில் இருந்து தான் போய்
இந்த மக்களை வந்து கொண்டு வந்து வரலாறு இருக்குல்ல. நாடார பாண்டியரா இருக்கிறீங்க, ஒரு பக்கம் முக்குலத்தோர் என்று சொல்லக்கூடிய மறவர்களும் நாங்கள் தான் பாண்டியர்கள் சொல்றாங்க. இதை குறித்து உங்க கருத்து என்ன? அதுதான் நான் சொல்றேன். அதனாலதான் நான் வந்து இப்ப ஆண்ட தமிழின் அடிச்சுவடுகளை தேடின்னு ஒரு நூல் எழுதிட்டு இருக்குது. இந்த அடிப்படையில தான் எழுதணும். மறவர்கள் யார் அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப நீங்க இவர்கள் பாண்டியரா இல்லையா? இல்ல, நான் அது அந்த வரலாறு சொன்னாதான் உங்களுக்கு அது புரியும். பாண்டியர்களா இல்லையானா அந்த வரலாறு சொன்னதான் புரியும். இல்ல, உங்களுக்கு வரலாறு தெரியும், நீங்க ஒரு வரலாற்று ஆய்வாளர். இல்ல, அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க பொது வெளியில மக்களுக்கு சொல்லுங்க. இன்னொரு அமர்வுல நம்ம விரிவா பேசுவோம். யார் பாண்டியர்ன்ற ஒரு தலைப்புல இட்டு மறவர்கள் தமிழடியால் பதிலளிக்கிறாருன்னே போட்டுருவோம். நாம் கேட்கிற கேள்வி, நாடார பாண்டியர்களா நீங்க உங்களால ஏற்கிறீங்க, பல்லர்களை உங்களால ஏற்க முடியல, ஒரு மறவர்கள் பாண்டியரா இல்லையா? ஒரு குடியில ஒரு குடியில வந்து பல கிளைகளா இருக்கும். ஒரு குடியில பிறந்து ஒரு கிளைகளா இருக்கும். பல்லர்கள் வந்து இந்த தீபகற்ப வெளியே இருக்காங்க, கடல் கடந்து அந்த பக்கம் வராங்க. அப்ப பல்லர்கள் வந்தேரிகள்ன்றீங்களா? வந்தேரின்னு சொல்ல முடியாது. இல்ல, இந்த நிலமே இல்ல, வேற ஒரு இடத்துல இருந்தாலும் மாப்பள்ளம்ன்ற அவன் வாயில தமிழ் வருது, என் வாயில தமிழ் வருது. ஒரு குடியில இருக்கும்போது எப்படி அது பிரிச்சு பார்க்க முடியாது. வேற நிலப்பரப்புல இருந்து வரும். வேற நிலப்பரப்புனா அதுவும் தமிழ் நிலப்பரப்பு தானே. எந்த காலத்துல வந்தது? நம்ம வந்து 1000-2000 ஆண்டு பிறப்பு இதை பார்க்க கூடாது. 1000-2000 பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீர் கடல் உள்ள போகும்போது அது தனிச்சு போயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னா தானே இருந்தோம். ஒன்னா தான் இருந்தது, நம்ம இல்லைன்னு சொல்லி. ஒரு நம்ம அந்த அந்த புரிதலுக்கு வாங்குறோம். நம்ம அந்த புரிதலுக்கு வாங்க இங்க பிரிவினை இருக்காதுன்றோம். இப்ப அங்க மலேசியா போன்ற கடாரம் போன்ற பகுதிகளை வந்து இதுக்கு நீங்க பதில் சொல்லல. மறவர்கள் பாண்டியர்களா இல்லையா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. மறவர்கள் பாண்டியர்கள் கிடையாது. இப்ப ஒரே ஒரு அடுத்த ஒரு இறுதியா இன்னொன்னு சொல்லிடுறேன். மறவர்கள் பாண்டியர்கள் கிடையாது, ஆனால் அவர்கள் யவனர்கள். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். யவனர்கள் நீங்க யாரை பாக்குறீங்க? வணிக செய்ய வந்தவங்களா? இல்ல, யவனர்கள்னா நம்ம சோழர் காலத்துல வந்து யவனர்களுக்கு இயற்கை அமைச்சதாலாம் இருக்கும். என்னன்னா வெளியிலிருந்து வந்த அரேபியால இருந்து வந்த அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. மகாபாரதத்தோட யவனர்கள் இருக்காங்க. மகாபாரதத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன சின்ன குறிப்புகள்லாம் நம்மளுக்கு வரலாறுக்கு உதவும். அதாவது கால யவனர்கள். மகாபாரதம் வரலாறா கதையா? கதைதான். ஆனா கால யவனர்கள் ஒரு கதையை போய் நீங்க வந்து வரலாற்று ஆவணமா ஒரு வரலாற்று ஆய்வாளர்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து ஆய்வாளர் மட்டும் பகுத்தறிவாளர்னு கூட தான் இது வச்சுங்க. ஆனா அதனுடைய குறிப்புகள் வந்து இன்னைக்கு வடக்கே இருக்கு. வடக்கே வாழக்கூடிய மக்கள் இன்னைக்கும் கால யவனர்கள் வாழ்றாங்க. இப்ப கல்வானான்னு ஒரு பகுதி இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கு. இந்த கல்வருடைய குடிகள் அங்க மிகப்பெரிய அளவுல வாழ்றாங்க. அர்த்தாச்சுங்களா? அவங்க வந்து என்னன்னா பாலைவனத்துல அந்த இதுல வந்து வாழ்ந்தவர்கள். அதாவது யாரு பாலைவனத்துல வாழ்ந்தவங்க? கல்வர்கள் பாலைவனத்துல இருந்து வராங்க. அதுக்காக வந்து அவங்கதான் இந்த யவனர்களா? ஆமா, யவனர்கள். அவங்க அப்போ மறவர்கள் இந்த நிலத்துல இல்ல, அவங்க வராங்க. அதாவது வெளியில வந்திருக்கிறாங்களா மறவர்களும்? நீங்க தமிழ்நாட்டையே பாக்குறீங்க, நான் இந்தியா முழுக்க தமிழ்நாடுன்னு பாக்குறேன். சரி, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு. ஆமா, சரி, அப்படிதான் பாக்குறேன். அப்ப அவன் எங்க இருந்து வந்தா என்ன நமக்கு? அவனுடைய குருதியுடைய ஓட்டம் எங்க இருந்து இருந்தானே பாக்கணும். அவனுடைய குருதி ஓட்டம் எங்க இருந்தா பாக்கணும். இது ஒரே குடியில தான் வருது. பரமார பேரரசு நீங்க இதை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். பரமார பேரரசுன்னு ஒண்ணு இருக்கு. அது ஏன்னாக்கா வடக்கே வணிகத்துக்கு சேர்ந்த ஒரு குடிகள் வந்து அங்க ஒரு கட்டமைப்பு வச்சு அவர்கள் தான் வந்து அங்க பரமார பேரரசுன்னு உருவாகிறாங்க. நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். அந்த அவர்கள் அதனாலதான் மாறவர்கள் பேர் வச்சுக்கிறாங்க. மாறன் இப்போ மறவர்கள் என்ன வச்சுக்கிறாங்கன்னா அந்த மாறன்னு பேர் வச்சுக்கோங்க தெரியுமா? இவங்க அதனால தான் பரமார குடியிலிருந்து வந்தவங்க தான். அதுலேயும் பாருங்க, மாறன் தான் வரும். நீங்கள் எடுத்து பாருங்க, வரலாறு எடுத்து பாருங்க. இல்லைன்னா நீங்கள் யூடியூப்ல கூட வந்து நிறைய அந்த வலைவலியெல்லாம் நீங்கள் அதை எடுத்து பார்க்கலாம். அந்த குடியில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படிச்சிருக்காங்க. அந்த வரலாறு போனோம்னா அதெல்லாம் முடிச்சு வெளியே வர நேரம் கருதி உங்களுடைய அடிக்கடியான் உங்களுடைய காணொலிகளை பார்க்கிற இடங்கள் வந்து இந்த பறையர் பேரினம் இனத்திற்கான வரையறையை வந்து உங்கள்கிட்ட கேட்டா வந்து என்ன ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா பறையர் என்பது ஒரு இனமா, அது ஒரு பேரினமா? அதாவது தமிழன் அப்படின்னு சொல்ல ஒரு இனம்னு சொல்லலாம். ஒரு இனம், தேசிய இனம். குடிகள் பல தேசிய, அதாவது பல குடிகளின் ஒருங்கிணைப்பு தான் பறையர். ஆமா, தேசிய இனம். அப்படின்னும் போது பறையர் பேரினம்னு இந்த வலைக்காட்சிக்கு பேர் வச்சு நீங்க அவரே கேட்க வேண்டிய கேள்வி. சரி, இல்ல உங்களுடைய காணொலிகள் எல்லாம் நீங்க அடிக்கடி நீங்க அணுகி வந்த மாதிரி அவர் அணுகி வந்திருக்காரு. இப்ப அவரு தான் இப்ப வந்து இல்ல அதற்கு நீங்க ஏதாவது மறுப்பு சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, நான் வந்து அவருக்கு மறுப்பு சொல்லுங்க. அது அவருடைய இல்ல அவருடைய வலைக்காட்சிக்கு இப்படி ஒரு பேரை வச்சிருக்கிறாரு. பறையர்ன்றது எப்படி இனமா, அது பேரினமா எப்படி ஆகுன்றது உங்களால ஒரு விளக்கம் சொல்லுங்க. தமிழ் பேரினம் தானே.
தமிழ் பேர் அது இனம் தான், ரைட்டு. அதுதான். அப்ப பறையர் பேர் என்று வேற இல்லை இல்லையா? இல்ல பறையர்ன்றது இனமா? இல்ல, நான் பறையரை தமிழ் இனமா பார்க்குறேன். பறையர்ன்றது ஒரு குடி இல்லை. என்னுடைய இதுல பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான குடிபெயர்களை இந்த பறையர்களை சொல்லிட்டு வர முடியும். மிக்க நன்றிங்க ஐயா. இவ்வளவு நேரமாக உங்களுடைய பொன்னான கருத்துக்களை வளரிய நேயர்களுக்கு அறிய தந்தமைக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு காணொளி உங்களை சந்திக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயா. நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.